ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இரோமாகுன் சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1 விட சீசன் 2 சும்மா வேற லெவலில் இருக்கும். எனக்கு சீசன் 2 தான் இருக்கிறதுலே ரொம்பவோ பிடிச்சிருந்தது. அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே எல்லா விஷயங்களையும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை மாசா காட்டியிருப்பாங்க. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இரோமாகுன் சீசன் 2 எபிசோட் 1. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த அலாரம் சவுண்ட் கேட்டு பயந்து எந்திக்கிற நம்ம ஹீரோ இப்போ நார்மலாக எந்திரிச்சதை ஆஃப் பண்ணுறான். இயற்கை எப்போ போல அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நல்ல நாளா அமைட்டோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். நம்ம ஹீரோனோட தாத்தா போய் மீட் பண்ணிட்டு வழக்கம் போல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறான். அப்புறம் அவனுக்கு பிடிச்ச ஹெல்த்தியா வந்துட்டு இருமாக்கு கொடுக்குறான். இருமா, உன்னோட அந்த கிளட்னஸ் ஃபீடர் ரிங்ல மேஜிக் பவர் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கோ பசிக்குள்ள என்னோட மேஜிக் பவரை நான் அதுல ஃபில் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா அதுல மேஜிக் பவரை ஃபில் பண்றாரு. ரொம்பவும் தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவங்க தாத்தா ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாரு. வழக்கம் போல அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோவை கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். மாஸ்டர், உங்களை பாக்குறதுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆஸ்கிக்கு நீ ஹேர் கட் பண்ணிருக்கதானே அப்படின்னு சொல்லி கிளாரா கேட்கறா. ஆமா மாஸ்டர், நீங்க ஹேர் கட் பண்ணிருக்கீங்க, அது சூப்பரா இருக்கு. பசமா நானும் உங்களே மாதிரி ஹேர் கட் வச்சுக்கிடவா அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கறான். நம்ம ஹீரோ அதை இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இல்ல நீ வாட்ச் ஸ்டைலே இருக்கிறதா அழகா இருக்கும்னு சொல்றான். மாஸ்டர், உங்க பேக் தாங்க, நான் ஸ்கூல் வர தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவோ என் கிட்ட தான் தரணும் அப்படின்னு சொல்லி கிளாரா சண்டை போடுறா. ப்ளீஸ் இருமா என் கிட்ட கொண்டா அப்படின்னு சொல்லி கிளாரா கேட்கவும் ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம ஹீரோ எதுக்கும் சொல்ல மாட்டா. சோ இப்ப கிளாரா கிட்ட பேக் கொடுக்குறான். இந்த இருமாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் எதுக்காக தான் நடந்து வராங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கு ரேஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா ஓட ஆரம்பிக்குவா. ஆஸும் பின்னாடியே ஓடுறான். இருங்க கைஸ் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவங்க கூட சேர்ந்து ஓடுறான். ஜாலியா என்ஜாய் பண்றான். இருமா சுசுகி, ஏஜ் 14. அவன் ஒரு ஹியூமன் தான். அவங்க அம்மா அப்பா காசுக்காக சாலமன்ங்கிற டீமன் கிட்ட அவனை வித்துட்டாங்க. சாலமன் இருமாவை தன்னோட பேரனை ஏத்துக்கிட்டு அவனை ரொம்ப பாசமா பாத்துக்கிறான். பேபலஸ் அப்படிங்கிற ஒரு பிரஸ்டீஜியஸ் டீமன் ஸ்கூல்ல தான் இப்ப இருமா படிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஹியூமன் தெரிஞ்சா எல்லாரும் சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி இருமா பயந்துட்டு இருந்தா. ஆனா இப்போ அவனுக்கு அந்த நெதர்வால் பழகி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். குப்பையை சில பேர் வாசல்லையே போட்டு வச்சிருக்கோம். நம்ம ஹீரோ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்றாங்க. நம்ம ஹீரோ அப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றத கேலகோவோ பார்த்து வச்சுக்கிட்டுதான். எல்லாரும் கேட்டுக்கோங்க, யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும். எண்ட் ஆஃப் டெர்மினஸ் எக்ஸாம் வருது, எல்லாரும் பாஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வில்லத்தனமா சிரிக்கிறான். எண்ட் ஆஃப் டெர்மினஸ்னா கிட்டத்தட்ட ஆனுவல் எக்ஸாம் மாதிரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக் தான் படிக்க போறோம். எல்லாரும் பேஜ் நம்பர் 87 எடுங்க. ஏறுமா, இந்த மேஜிக் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நீ இந்த இடத்துக்கு வரியா அப்படின்னு சொல்லி டீச்சர் கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல அவனுக்காக சேர் அப் பண்றாங்க. செரசல் அப்படின்னு சொல்லி அதோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண டீச்சர் சொல்லவோ இதுக்கு டபுள் மோடி போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் லெவல்ல வச்சு இப்போ செரசல்னு சொல்லவோ தவளை பிளாக் கலர்ல மாறுது. மாஸ்டர் சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பாராட்டுறாங்க. இந்த ரிங் இருக்கிறதுனால நானும் கூடிய சீக்கிரம் மேஜிக் கத்துக்கிடுவோம் போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இருமா, ஒரு ஹியூமன் அப்படிங்கிறதுனால அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. கிளட்டனஸ் ஃபீடர் அப்படிங்கிற ஒரு ரிங் அவனை தேடி வந்ததாலையும் அவங்க தாத்தாவோட மேஜிக் பவர்னாலையும் இருமாவாலேயே இப்ப மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். இப்போ கேஃபேட்டேரியாவை நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப தேர்ட் ரேங்க்ல இருக்கிறதுனால அவனுக்கும் நிறைய ஃபுட் கிடைக்கும். சோ எந்த ஃபுட்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. நான் போய் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு கிளாரா ஓடுவா. ஆசோ பின்னாடியே ஓடுறான். வெயிட் பண்ணுங்க. நம்ம ஹீரோ போகும்போது பார்த்தா அவன் ரிங்குக்குள்ள இருந்து திரும்பவும் அந்த மான்ஸ்டர் வெளியே வந்துருது. இன்னைக்கு காலையில தானே தாத்தா உனக்கு மேஜிக் பவர் கொடுத்தாரு, திரும்பவும் எதுக்காக வெளியே வந்திருக்கேன், என் கையை விட்டு போ, என் கையை விட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோ உதறவோ அது நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே தான் நிக்குது. ஐயோ யாராச்சும் பிரச்சனையாருமே அப்படின்னு நம்ம ஹீரோ அதை மறைக்க ட்ரை பண்றா. ஆனா அது நம்ம ஹீரோவோட கையை இழுத்துக்கிட்டு இருக்கு. ஹே, எனக்கு அந்த லெவலுக்கு ஒன்றும் பசிக்கலன்னு சொல்லப்போ நீ எப்படி பேசுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹே, நீ என்ன காமெடி பண்றியா? எனக்கு பேசவே தெரியாது, நான் பேசினாலும் உனக்கு புரியாது, நான் பேசுறது ஏதோ உனக்கு கேட்கற மாதிரிலாம் சொல்ற அப்படின்னு அது சொல்லப்போ ஆமா நம்ம ஹீரோ சொல்லப்போ அச்சோ ஆமா நான் எப்படி பேசிட்டு இருக்கேன், எப்படி என்னால பேச முடியுது அப்படின்னு சொல்லி அது ரொம்பவோ பதறிட்டு இருக்கு. ஹே, பதட்டப்படாம கொஞ்சம் கூல் டவுன் ஆவறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப சில பொண்ணுங்க வந்து இது என்ன ஷேடோ அப்படின்னு சொல்லி கேட்கவோ நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடிடுதான். ஷேடோ ஒரு நிஞ்சா மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு காமெடி பண்ணிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது நான் அந்த கிளட்னஸ் ஃபீடர் ரிங்கோட இன்கார்னேஷன் மாதிரி தெரியுது. ஆனா எப்படி என்னால பேச முடியுதுன்னு எனக்கு இப்போ வர தெரியல. ஆனா நான் கத்துனா வெளியே கேக்குது, என்னோட ஃபீலிங்ஸ் அதை என்னால ஷேர் பண்ண முடியுது. அப்படின்னா மாஸ்டர் உங்ககிட்ட நான் சொல்லணும் நினைச்ச எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த ரிங் சொல்லவோ என்கிட்ட நீ என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அன்னைக்கு எனக்கு திடீர்னு ரொம்பவோ பசிச்சுது. தாத்தா அவர் மேஜிக் பவர் எனக்கு கொடுக்கப்போ நான் எவ்வளவு ஹாப்பியான தெரியுமா, நான் நீங்க அதை ஒரே செகண்ட்ல காலி பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு திரும்பவும் எவ்வளவு பசிச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. சாரிப்பா, அது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ், இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறமா நீங்க மேஜிக்கை யூஸ் பண்றது தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலையில நீங்க யூஸ் பண்ணீங்களே டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக், நீங்க எப்படி கற்பனை பண்ணீங்களோ அப்படிதான் அந்த தவளை மாறுச்சு. உங்களோட கற்பனை திறன், உங்க இமேஜினேஷன் ரொம்பவுமே கம்மியா இருக்கு. மேஜிக் அப்படிங்கறதே உங்களோட இமேஜினேஷன் தான். நீங்க எப்படி இமேஜின் பண்றீங்களோ அப்படிதான் நீங்க மாறுவீங்க. சரி, எனக்கு ஒரு ஐடியா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக்கை ஏமலை இப்ப யூஸ் பண்ணுங்க. எனக்கு ஹேண்ட்ஸமான ஒரு கண்ணு, ஹேண்ட்ஸமான ஒரு ஃபேஸ், பாடி, கை, காலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அது கேக்குது. கண்ணு, கை, நீளமான கால்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு இப்ப மேஜிக் யூஸ் பண்ணுவோம். அது போய் கண்ணாடியை பார்த்துட்டு சொன்ன மாதிரியே கண்ணு, நீளமான கை, காலு, ஆனா உங்க இமேஜினேஷன் ஏன் இப்படி இருக்கு, அதுலயும் எனக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு, உங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா மாஸ்டர் அப்படின்னு அந்த ரிங் வருத்தப்படப்போ என்ன மாஸ்டர்லாம் கூப்பிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லிட்டில் இருமா, இல்ல ஷார்ட் ஃபார்மா லிட்டில் ஹீரோன்னு உங்களை கூப்பிடுறேன். அப்புறமா நீங்க வந்துட்டு என்ன ஆலிக் ரெட்னு கூப்பிடுங்க.
இல்ல வேணா ஷார்ட் ஃபார்மா ஆலெக்னு கூப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்லி அந்த ரிங் சொல்லுது. நம்ம ஹீரோவும் ஓகே சொல்றான். இந்த போட்டோவை நான் திரும்ப திரும்ப பார்க்கும்போது இது இருமாவோன்னு எனக்கு நிறைய டவுட் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இருமா எதுக்காக இப்படி ஒரு பொண்ணு கெட்டப்லாம் போட்டுட்டு தெரிய போறான்? இருமா அவனோட லட்சியத்தை நோக்கி கஷ்டப்பட்டு போராடுற ஒரு பர்சன். சரி பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் கண்டிப்பா சுத்த மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிச்சுட்டு இருக்கா. லிட்டில் இருமா நீங்க உங்க இமேஜினேஷனை வளர்த்தே ஆகணும். உங்க ட்ரெஸ்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது. சேரசல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவன் ட்ரெஸ்ஸும் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றான். தவளை பிளாக் இது ஒயிட்டா வேற டிஃபரெண்டா பண்ணுங்க அப்படின்னு அது சொல்லுது. இது நல்லா இருக்கு ஆனா சிம்பிளா இருக்கு. இந்த ஸ்டைல் உங்களுக்கு சூட் ஆகல. ஓ இது பிரமாதமா இருக்கு ஆனா இது உங்க ஸ்டைல் இல்ல. மத்தவங்க ஸ்டைல காப்பி அடிக்காதீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க பார்க்காத புதுசா ஒன்னு இமேஜின் பண்ணுங்க. அதுக்கு பிறகு தான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி அது சொல்லவும் நான் இது நாள் வரைக்கும் போடாத ஒரு ட்ரெஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ இமேஜின் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறான். ஆமரி அந்த பக்கமா போகவும் பெர்மிஷன் இல்லாம இந்த ரூமை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு அவ ஓபன் பண்ணா. அவளுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஆமரி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இருமா நீயா இது அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. என்னோட ரிங் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்துச்சு அதுதான் இப்படி பண்ண சொன்னுச்சு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு ரிங் எப்படி பேசும் இருமா பொண்ணு ட்ரெஸ் போட்டிருக்க ரிங் பேசுன்னு சொல்லுதா உனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாங்க இருந்து ஓடிடுதா. நம்ம ஹீரோ இப்ப ரொம்ப சோகமா இருக்கிறான். ஏன்னா பொண்ணு ட்ரெஸ் போட்டிருக்கவும் ஆமரி வேற ஏதோ ஒண்ணுன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டா. சம எனக்கு பொண்ணா இருக்கதான் பிடிக்கும் ஆமரி கிட்ட போய் சொல்லிறேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. ஆமரி வரும்போது நீ எங்க போயிட்டேன்னு கேட்கவும் ஒரு ரிங்குக்குள்ளதான் இருந்த எல்லா ஷோவையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் காமெடி அப்படின்னு சொல்லி அதை சிரிச்சுட்டு இருக்கவும் நீ ஏன் வெளியே வரல அப்படின்னு சொல்லி இருமா கேட்கறான். என்ன மாதிரி ஒரு கிரீச்சரை இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னா என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக பிடிச்சிட்டு போயிருவாங்க. சோ நான் ஃபேமஸ் ஆக ட்ரை பண்ணல. ஃபேமஸ் ஆகிறது எவ்வளவு பிரச்சனைன்னு உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அதை கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஹியூமன் அப்படிங்கிறதுனால அவன் ஃபேமஸ் ஆக ட்ரை பண்ணல. ஏன்னா பாப்புலர் ஆகி இவன் ஹியூமன் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா இருமாவா அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். ஆனா ஆமரி இப்ப என்ன தப்பா நினைச்சிட்டாலே என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். என்ன மாதிரி ஒரு கிரீச்சர் இதுக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னா என்ன ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட மாட்டாங்க. நானும் ஃப்ரீயா வெளியே நடமாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிங் சொல்லுது. கரெக்டா சொன்ன ஆமரி கிட்டயும் நம்ம போய் ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இதை பத்தி தெரிஞ்ச ஆள் யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிங் கேட்கவும் எனக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க தாத்தா கிட்ட கூட்டிட்டு போய் கேட்கறான். இல்ல இருமா ரிங் பேசாது. அது ஜஸ்ட் மேஜிக் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ற ஒரு ரிங் தான். அதுக்கு திடீர்னு கான்சியஸ் வந்து எப்படி பேசும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேட்கறாரு. இல்ல அந்த ரிங் குள்ள இருந்து ஒன்னு வெளியே வந்து என்கிட்ட பேசிச்சு ஆனா இப்போ அதால வெளியே வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு ரெஸ்ட் எதுவும் பத்தலையா அப்படின்னு அவங்க தாத்தா கேட்கவும் இல்ல நான் உண்மைதான் சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்லவோ அப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் லாலா அப்படின்னு சொல்லி தாலாட்டு பாடி தூங்க வச்சிருந்தான். நம்ம ஹீரோ ரொம்பவோ டயர்டா இருக்கிறதுனால ஏதோ வளருதான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. லைப்ரரியில சில பொண்ணுங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணு வந்துட்டு நான் ஒரு கேமரா வாங்க போறேன்னு சொல்லவோ எதுக்காக அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணு கேட்கறா. நம்ம ஹீரோவையும் ஆமரியோ போட்டோ எடுக்கிறதுக்காக தான் அவ வாங்க போறா. அதை நினைச்சு அந்த பொண்ணு வெக்கப்பட்டு இருக்கா. அந்த கிளட்னஸ் ஃபீடர் ரிங் பத்தி நம்ம ஹீரோ லைப்ரரியில தேடி பாக்குறான். இந்த ரிங் மேஜிக்கை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ரிங்ல மேஜிக் பவர் காலி ஆயிடுச்சுன்னா கருப்பு கலர் உருவம் ஒண்ணு வெளியே வந்து மத்தவங்களோட மேஜிக் பவரை உரியன்னு சொல்லவோ அச்சோ இது கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆலிக் சொல்லவோ நீயும் இதை பண்ணதான ஞாபகம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு அது சொல்லுது. அந்த செரி ட்ரீ நம்ம ஹீரோ பால ஃபாஸ்டா தூக்கி போட்டது எதுவுமே அந்த ரிங்குக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லுது. சரி அப்படின்னா உனக்கு எப்பதான் அந்த யோசிக்கிற தரன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும். ஒரு நாள் நான் உன்னை இழுத்துட்டு போனே அவன் ரொம்பவும் மோசமானவங்கிறத காமிக்கிறதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லவும் அவன் மோசமானவங்கிறத சொல்றதுக்காக நீ அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும். ஆமா அப்படின்னு அது சொல்லுது. அந்த டைமிங்ல இந்த ரிங்குக்கு கான்சியஸ் வந்துட்டா எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆலிக் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். ஆலிக் அப்படின்னா உனக்கு ஃபயர் ஒர்க்ஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். ஆமா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரியுது. இங்க வந்து பாரு நான் ரேங்க் 1ல இருந்த வரைக்கும் எந்த சம்பவமும் உனக்கு ஞாபகம் இல்ல. நான் ரேங்க் 2க்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த எல்லாமே உனக்கு ஞாபகத்துல இருக்கு. ரேங்க் 3க்கு வந்ததுக்கு அப்புறமா ஆமா நீ இப்ப பேசிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அந்த ரிங்கோ சொல்லுது. அப்படின்னா உன்னை வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். நான் ரேங்க் கூட நீ எவ்வளவு நான் 4th ரேங்க்கு போனா நீ இன்னும் பவர்ஃபுல்லா மாறுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ ஆனா நீ பாப்புலர் ஆக கூடாதுன்னு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி அந்த ரிங் கேக்குது. அட ஆமாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகறான். அதை பத்தி நீ கவலைப்பட தேவையே இல்ல இருமா எல்லாமே நீ எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லுமா நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்றான். மத்தவங்க முன்னாடி அந்த ரிங் வெளியே வரதுல நம்ம ஹீரோவும் நார்மலா அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ரிங் பேசிச்சுன்னு சொல்லுவோம் மாஸ்டருக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டேன். ஆனா நல்லவேளை அவர் இப்ப நல்லா தான் இருக்காரு. நான் அப்புறம் சொல்லுவோம் ஆமா நானும் வருத்தப்பட்டேன் அவனுக்கு நல்லவேளை எதுவாகல அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா வருத்தப்படுறாரு. நான் 4th ரேங்க்கு போகணும் இந்த ரிங் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில தான் அச்சோ மறந்தே போயிட்டு ஆமரி இன்னும் என்ன தப்பாவே தான் நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கப்புறம் தான் இருமாக்கு நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கவோ அந்த ரிங்குக்கு கான்சியஸ்னஸ் பெருசா எதுவும் கிடையாது. நம்ம ஹீரோ செகண்ட் ரேங்க்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த எல்லா விஷயமுமே அந்த ரிங்குக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த ரிங்குக்கு இப்ப கான்சியஸ்னஸ் வந்துடுச்சு. நம்ம ஹீரோ 3rd ரேங்க் வந்ததுக்கு அப்புறமா இப்ப அந்த ரிங் என்னடான்னா பேச ஆரம்பிச்சிடுச்சு. பட் அதோட ஷேப் எதுவுமே மாறல. நம்ம ஹீரோ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கான். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் போக இருக்கிற எபிசோட்ஸ்ல தான் நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.